அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன அப்படின்னா, நான் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன். ஏன்னா இன்னைக்கு ஃப்ரைடே, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போகிறோம். அதனால சரி, எப்போவுமே வடை இந்த மாதிரி தான் செய்வேன். இன்னைக்கு வந்துட்டு சரி, மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்களா, அதனால ஸ்வீட் என்ன பண்ணலான்னு யோசித்தேன். ரொம்ப ஈஸியான ஒன்று போலி பண்ண போகிறேன். மாவெல்லாம் ரெடியாக இருக்குது. மைதா மாவு இது பிசைஞ்சு வச்சுட்டேன். அப்புறம் வந்துட்டு தேங்காய் பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், காமிக்கிறேன். மாவு ரெடி பண்ணி கவர் போட்டு வச்சுருக்கேன். எடுப்போம். கொஞ்சம் கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். மைதா தான் போட்டிருக்கேன். மைதா, அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஞ்ச் சால்ட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது வந்துட்டு தேங்காயும் கருப்பட்டியும் போட்டிருக்கேன். போட்டு ஏலக்காய் பவுடரெல்லாம் போட்டு பூரணம் ரெடி பண்ணியாச்சு உள்ளே வைக்கிறதுக்கு. இனிமேல் தட்டி தட்டி போட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு இந்த பூரணம் இருக்குல்ல, எடுத்து உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா எனக்கு அளவு தெரியல, இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். எவ்வளோ எடுத்துட்டு உருண்டை ஒரு உருண்டையாக செஞ்சு வைப்போம். கொஞ்சம் அதிகமாக வந்தால் பரவாயில்ல, கம்மியாக வந்துச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் யாரும் சண்டை போட்டுக்க மாட்டோம், ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குவோம். ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுறேன். எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். போட்டுட்டு அப்படியே தட்டி போடுவோம். பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. கருப்பட்டி வாங்கிட்டு வந்தோமா, அது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உருண்டை பிடித்து வைப்போம். எல்லாம் அழகாக ஓரளவுக்கு, ரொம்ப பெருசும் இல்லாமல் குட்டியாகவும் இல்லாமல் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அளவாக கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். இப்போ அதை லைட்டாக தட்டிட்டு அந்த பூரணத்தை எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ஒரு 4 சைடு எடுத்து மடிச்சுட்டு அப்படியே லைட்டாக ஃபாயில் கவரில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தட்டி எடுத்து போட வேண்டியதுதான். சிம்பிள். அருமையான தேங்காய் போலி ரெடி. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.